வணக்கம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கே. கைலாசநாதன் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்த அவரை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் இருந்து விடைபெற்று சென்றார். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கே. கைலாஷ்நாதன் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் வந்தடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனை அடுத்து ராஜ்நிவாசில் நடைபெறவுள்ள விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். புதுச்சேரியில் எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அந்த தேர்வுகள் வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு நேற்று முதல் தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான ஹால் டிக்கெட் 2ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனிடையே இந்த தேர்வு நேற்று திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்த திடீர் ரத்து மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக காரணம் என பல்கலைக்கழகம் கூறினாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல்வேறு காரணங்களை கூறி வருகின்றனர். இந்நிலையில் முதலாம் ஆண்டு தேர்வுகள் வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமிகள் வைக்கப்பட்டு திருத்தேரோட்டம் நடந்தது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாநில அந்தஸ்து இல்லாததால் அரசு திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற இயலவில்லை என்று மாநில அந்தஸ்து கோரி நாடாளுமன்றத்தில் புதுவை எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டுமென முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் சபையில் பேசும்போது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசினர். அதுதான் எம்எல்ஏக்கள் மக்களின் எண்ணமாகவும் உள்ளது. கடந்த முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். ஆனால் வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தாலும் மத்திய அரசு நிச்சயமாக மாநில அந்தஸ்து தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அதிகாரம் இல்லாததால் ஒரு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தவோ செயல்படுத்தவோ முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் நமது எம்பிக்கள் மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க வேண்டுமென வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றார். நெல்லித்தோப்பு புனித விண்ணேர் பண்ணை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேர் பண்ணையின் 173வது ஆண்டு பெருவிழா இன்று காலை 6 மணிக்கு திருப்பலிக்கு பின் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னை YMCA அருட்தந்தை திசை ஜெரி தலைமை தாங்கி கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இதில் பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றனர். அதைத் தொடர்ந்து நவ நாட்களான 6ஆம் தேதி இன்று முதல் 14ஆம் தேதி வரை தினமும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும் மாலை 5:30க்கு நவநாள் சிறப்பு திருப்பலி, தேர்பவனி, நற்கருணை ஆசிரும் இடம்பெறுகின்றன. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழா திருப்பலி காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. கோட்டாறு மறைமாவட்ட முன்னாள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அன்று மாலை 6:30 மணிக்கு வீதிகளில் ஆடம்பர தேர்பவனி நடக்கிறது. மறுநாள் 16ஆம் தேதி திருப்பலிக்கு பின் கொடியிறக்கம் செய்யப்படுகிறது. பின்னர் 17ஆம் தேதி புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் உறுதி பூசுதல் திருப்பலி நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவி சகாயம் தலைமையில் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். இளங்கலை மருத்துவ படிப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு விண்ணப்பிக்க வரும் 8ஆம் தேதி வரை காலக்கெடுவை சென்டாக் நிர்வாகம் நீட்டித்துள்ளது.
சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎம்எஸ், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு கடந்த ஜூலை 28ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. அதன்படி மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் விண்ணப்பிக்க இன்று இறுதி நாளாக சென்டாக் அறிவித்திருந்தது. மேலும் 1300க்கும் மேற்பட்டோர் வருவாய் சான்றிதழை சமர்ப்பிக்காமலும் உள்ளனர். ஆகவே அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சாய் சரவணகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட குடிமைப்பொருள் வழங்கல் துறையை மீண்டும் அவருக்கே ஒதுக்க வேண்டும் என கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக இருந்த சாய் சரவணன்குமாரின் இலாகா மாற்றப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணன்குமார் புதுச்சேரி மக்களின் கோரிக்கை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட வேண்டும் என தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி வந்தார். அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் பாஜக எம்எல்ஏக்களின் தொடர் முயற்சியின் காரணமாக ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் சாய் சரவணனிடமிருந்து முதல்வர் ரங்கசாமியால் அந்த துறை பறிக்கப்பட்டிருப்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என தெரிவித்தார். எந்த துறை செயல்படவில்லை என்றாலும் அதற்கு பாஜக தான் காரணமா என கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம், பாஜகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்த முடிவா என சந்தேகம் எழுந்துள்ளது என குற்றம் சாட்டினார். எனவே மீண்டும் சாய் சரவணனுக்கு மீண்டும் அந்த துறையை முதல்வர் ரங்கசாமி வழங்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். 7வது ஊதிய உயர்வை அமல்படுத்த வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி, மகளிர் நடத்துனர் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவையில் உள்ள 91% டிஏவை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். விடுபட்ட எம்ஏசிபி மற்றும் இதுவரையில் வழங்கப்படாமல் உள்ள 2வது எம்ஏசிபியை கால தாமதமின்றி வழங்க வேண்டும். 7வது ஊதிய உயர்வை மற்ற துறைகளில் அமல்படுத்தியது போன்று சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 அடி சாலை போக்குவரத்து துறை அலுவலகம் நுழைவாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சக்தி சிவம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் முதல் முறையாக சிக்கிய யானை தந்தத்தை மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரது மீன்பிடி விசைப்படகில் மீனவர்கள் கடந்த வாரம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடந்த 31ஆம் தேதி வலையில் எதிர்பாராத விதமாக விலை மதிப்பற்ற யானை தந்தம் ஒன்று சிக்கி உள்ளது. இதனை அடுத்து நடுக்கடலில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ பஞ்சாயத்தார்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அம்மீனவர்கள் கரை திரும்பினர். இந்நிலையில் நேற்று கிளிஞ்சல்மேடு மீனவ பஞ்சாயத்தார்கள் தலைமையில் அந்த யானை தந்தத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களை பாராட்டியதோடு யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி இடையார்பாளையம் கிராமத்தில் முதலமைச்சர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி இடையார்பாளையம் கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு ஆன நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் 1200 பெண்களுக்கு புடவைகள், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், என்ஆர் காங்கிரசின் மணவெளி தொகுதி தலைவர் மனோகரன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட
4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கு இன்று 5ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேள்வித்தாள் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது. ஆகவே இது குறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் என பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது குறித்து தகவல் எனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். பாகூர் பூலோகம் மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி திருவீதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் பாகூர் மேற்கு வீதி அருள்மிகு ஸ்ரீ பூலோகம் மாரியம்மன் கோவில் செடல் உற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி விழா நடைபெற்று வந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து செடல் உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் வீதி விழா காட்சியும் வான வேடிக்கையும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வீசிவிட்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் அமைந்துள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் என்பதால் இங்கு 2000க்கும் மேற்பட்ட மது வகைகள் கிடைத்தவுடன் குறைந்த விலையில் கிடைப்பதால் ஆந்திர மாநிலத்தில் இருந்து பலரும் இங்கு வந்து மது அருந்திவிட்டு செல்வது வழக்கம். மேலும் ஏனாம் பைபாஸ் சாலையில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களை அங்கே வீசிவிட்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் மது அருந்துவதால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. இதனால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடைபெறுவதுடன் அடிக்கடி சாலை விபத்துகள் நடைபெறுகிறது. இது தொடர்பாக ஏனாம் நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருத்தேர் வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மின் அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி விழா நடைபெற்று வந்தது. 9 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு காலை பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் திருத்தேர் வீதி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். விழாவில் உபயதாரர்கள், மோகன், நடராஜன் குடும்பத்தினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதிகளில் தேரிழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியர்கள் மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் பாஜக சார்பில் காரைக்காலில் வாகன பேரணி நடைபெற உள்ளதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவது தொடர்பாக காரைக்காலில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மௌலி தேவன், காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் தேசிய கொடி ஏற்றுவது, மாவட்டத்தில் உள்ள தலைவர் சிலைகளை சுத்தம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செய்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று வாகன பேரணி ஒன்று நடத்த இருப்பதாகவும், இப்பேரணி கோட்டுச்சேரியிலிருந்து திருப்பட்டினம் காந்தி பூங்கா வரையில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படைகள் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக கூறப்பட்ட நிலையில் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என புதுச்சேரி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்றும் இதனால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என தகவல் வெளியாகியது. இந்நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, பழவேற்காடு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பாரத மாதா என்கிற படகில் உள்ள மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன்பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்த போது தகவல் கிடைத்து நாங்கள் சமாதானத்திற்கு சென்றதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தெரிவித்ததாகவும் கூறினோம் என்றும் நிறைய ஃபைபர் படகுகளில் வந்ததால் அங்கு கட்டு கடங்கவில்லை. கூனிமேடு மீனவர்கள் அடி தாங்காமல் அவர்களும் அங்கிருந்து வலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். நாங்கள் சமாதானத்திற்கு சென்றோம் என்றும் எங்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார். மேலும் தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை ஏற்படும், அதனால் அரசு அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு உலக தாய்ப்பால் வாரத்தின் கருத்தாக தாய்ப்பால் ஊட்டலை சாத்தியமாக்குவோம், பணிபுரியும் பெற்றோரின் வாழ்வில் மாறுதலை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் சேர்பர்சன் அக்ஷயா, உறுப்பினர்கள் பிரியா, சனிதா ஆகியோர் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் ஊட்டுதலின் சதவீதத்தை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆலோசகர் பிரியதர்ஷினி பெண்கள் மற்றும் மக்களிடையே தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம், தாய்ப்பால் வழங்குதல் மூலம் தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள், தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் மேனகா பிரஸ்ட் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வையும், டாக்டர் கவிப்பிரியா குழந்தைகள் பல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வையும் வழங்கினார். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த தானியங்கள் கொடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் சம்பந்தப்பட்ட துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனை தேர்வு இன்று நடக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024-2025 கல்வியாண்டிற்கான நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது ஊனத்தின் சதவீதத்தை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி முன்பு மாணவர்கள் ஆஜராக வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தேர்வு இன்று 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடக்கிறது. புதுச்சேரி மாணவர்களுக்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், காரைக்கால் மாணவர்களுக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலும், மாகி மாணவர்களுக்கு மாகி பொது மருத்துவமனையிலும், ஏனாம் மாணவர்களுக்கு ஏனாம் பொது மருத்துவமனையிலும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை, அதேபோல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் செல்வம் 12 முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு, நீங்கள் சபாநாயகர், ஆனால் பாஜக கட்சிக்காக பாஜக தலைவரை போல் பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர்.
கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிரீமியர் போட்டி நடத்த அனுமதி அளித்துள்ளது. அதன் பேரில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி துத்திப்பட்டு சீகம் ஸ்டேடியத்தில் நேற்று 5ஆம் தேதி துவங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் 6 அணிகள் பங்கு பெறுகின்றன. போட்டிகளை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ தலைவர் தாமோதரன் தொடங்கி வைத்தார். முதல் நாளில் 2 போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியை காண 3500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி வரலாற்றில் ஒரே இடத்தில் நடக்கும் விளையாட்டுப் போட்டியில் இத்தகைய ரசிகர்கள் திரளாக வருவது இதுவே முதல் முறை ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தி 7வது ஊதியக் குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. கூட்டு போராட்ட குழு தலைவர் வேளாங்கண்ணி தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். மாநில அளவிலான ரோல்பால் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான ரோல்பால் போட்டி லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் 2 நாள் போட்டியாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து வந்து பங்கேற்றுள்ளனர். இதில் 11 வயது, 14 வயது, 17 வயதிற்குட்பட்ட மற்றும் சீனியர் வகுப்பை சேர்ந்த அனைத்து பிரிவினருக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் காரைக்கால் அணியினர் அதிக பரிசுகளை பெற்றுள்ளனர். மாகி சீனியர் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர், பாண்டிச்சேரி அமைச்சர், ரோல்பால் சங்கத்தின் தலைவர் ஹரிதாஸ் வீரர்களை வாழ்த்தி பரிசுகள் வழங்கினார். உடன் புதுவை மாநில அமைச்சர் ரோல்பால் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமரன், காரைக்கால் மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர், மாகி மற்றும் ஏனாம் பிராந்தியத்தின் தலைவர், செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி NRHM ஊழியர்கள் சட்டசபை அருகே நினைவூட்டல் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை 700க்கும் மேற்பட்டோர் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 10 ஆண்டுகள் பணி முடித்த NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவித்தார். ஆனால் இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. இந்நிலையில் NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று சட்டசபை அருகே நினைவூட்டல் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் வெற்றிவேல், பிரகதீஸ்வரன், பாலமுருகன், அருள்ராஜ், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், நமச்சிவாயம் மற்றும் சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் இருவரிடம் ரூபாய் 91.88 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. இவரை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையவழி பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ரூபாய் 23.89 லட்சத்தை கணேசமூர்த்தி குறிப்பிட்ட செயலியில் முதலீடு செய்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் ரூபாய் 18.39 லட்சத்தை அவர் அதில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி ஈஸ்வரன் கோயில் தெருவை சேர்ந்தவர் கருணாநிதி வாட்ஸ்அப் குழு மூலம் பொருட்கள் விநியோகிப்பதாக கூறி இவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 49.60 லட்சத்தை மோசடி செய்துள்ளனர். இது குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.